படம் சூப்பராக இருந்துச்சுன்னா ஜிவி பிரகாஷ்க்கு வந்து இது ஒன் ஆஃப் த கேரியர் பெஸ்ட் படமாக இருக்கும். ரொம்ப ஹீரோயிசமாக இல்லாமல் யதார்த்தமாக ஒரு நெகட்டிவ் ஷேட் மாதிரி கொண்டு வந்து நல்லா கொண்டு வந்துச்சு. டிஃப்ரெண்டாக இருந்துச்சு படம், யதார்த்தமாக இருந்துச்சு, எதுவுமே கணிக்க முடியல, புதுசாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சமீபத்தில் வந்து தமிழ் படங்களே இது கொஞ்சம் நல்லா வில்லேஜ் ட்ராப்பாக வச்சு நல்ல வில்லேஜ் காமெடிஸ், லோக்கல் காமெடியெல்லாம் வச்சு நல்லா சூப்பராக எடுத்திருந்தாங்க. மெயினாக பாரதி ராஜாலாம் ஆக்டிங் பிடிச்சிட்டாங்க, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நிறைய கேரக்டர் வந்து மனசில் நின்னாங்க, கேரக்டர் நல்லா எழுதியிருந்தாங்க. மெயினாக மிஸ்டர் அழகு, எங்கள் ஊரில் அந்த மாதிரி கேரக்டர் வந்து நான் பார்த்துருக்கேன். கரெக்டாக அதே மாதிரி மேட்ச் ஆனாலும் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு அந்த கேரக்டர். அப்புறம் இவர் ஜென்சன் திவாகர்னு ஒருத்தர் நடிச்சிருக்காரு, அவர் இந்த பஸ்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் கோல் முட்டுவார், அது எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க, அதனால மனசில் நின்றுச்சு. அவுட் ஆஃப் 10 என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? அவுட் ஆஃப் 10 8 கொடுக்கலாம். 2-3 தடவை கூட பார்க்கலாம், உண்மையாகவே நல்லா இருந்துச்சு, காமெடியாக இருந்துச்சு, கொஞ்சம் நல்லா சிரிச்சோம். அவுட் ஆஃப் 10 என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? நான் 9 கொடுப்பேன், நல்லா இருந்தது, 2-3 தடவை பார்க்கலாம். லண்டன் டைம் பாஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். மூவி ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக. இன்ஃபேக்ட் நான் வந்து 15 அவுட் ஆஃப் 10 கொடுப்பேன். ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி கிளைமேக்ஸ் இருக்கும், இந்த மாதிரி கதையை கொண்டு போவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் பாரதி ராஜா சார் ஆக்டிங் வந்து சூப்பராக இருக்குது ஆஸ் யூஷுவல். மூவி ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலாக, எல்லாமே இருக்குது, காமெடி, சென்டிமெண்ட்டு, சாங்ஸு, லவ் போர்ஷன், எல்லாமே நல்லா இருக்குது ஆக்சுவலாக. இந்த கிராஃபிக்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குது, பட் ஓகே, நல்லா தான் இருக்குது. அந்த வில்லேஜ் டச் நல்லாவே கொடுத்துருக்காங்க, நேச்சுரலாக இருக்குது, எல்லாமே நேச்சுரலாக வந்து வில்லேஜஸ்குள்ளே பேசுகிற மாதிரி இருக்குது படமே. ஒரு படம் மாதிரி எடுக்கல, ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி மாதிரி எடுத்திருக்காரு டைரக்டர். ஹேட்ஸ் ஆஃப் டு டைரக்டர், ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலா. நானே வந்து ஒரு டென்ஷன்ல வந்தேன், ரிலாக்ஸ் ஆகி போறேன். செம்மையா இருந்துச்சு படம். இந்த படம் வந்து ஜிவி பிரகாஷ் செம்மையா நடிச்சிருந்தாரு. அப்புறம் வந்து இந்த டைகருக்கு இந்த கிராஃபிக்ஸ் ஒன்று வச்சு, அது மட்டும் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு, இது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். அவ்வளோதான். பாட்டுலாமும் நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு பாட்டுலாம். இந்த தீனாலாம் நல்லா பண்ணியிருந்தாங்க இதுல, அது கன்ஃபார்ம். அப்புறம் இதுக்கு வந்து 10 கொடுக்கலாம் கன்ஃபார்ம். ஆஃப்டர் 3 வீக்ஸ் கண்டினியூஸாக பேட் ரிவ்யூவாக கொடுத்துட்டு இருந்தேன். பட் ரியலி வந்து ஒரு வாட்டி கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் வந்து செம்மையாக இருந்துச்சு. பாரதி ராஜா வந்து 1975க்கு அப்புறம் எப்படி கொண்டு வந்தாரோ தமிழ் சினிமா மேலே, நம்ம 2024 ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அவர் பாரதி ராஜா இஸ் த பெஸ்ட். அவர் தான் கலக்கியிருக்கார் படத்தில், அவர் இல்லாட்டி படமே இல்லை. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நம்ம ஜிவி பிரகாஷ் நல்ல ஆக்டர் தான், சங்கர் கரெக்டாக தேர்ந்தெடுத்திருக்காரு அவரை. அவருக்கு நல்ல சினிமாட்டோகிராஃபர் அவர். ஆக்சுவலாக முண்டாசு பட்டிலாம் பார்த்தேன், இதில் சூப்பராக இருக்குது அந்த வில்லேஜ். இப்போ இதில் நான் வில்லேஜே பார்த்து நம்ம ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலாக. வந்து எப்போ பார்த்தாலும் வந்து ஃபைட்டு அது மாதிரி இருந்து, இதில் ஒரு ஃபைட்டு கிடையாது, சூப்பராக இருந்துச்சு. ஜாலியாக அப்படி வந்துட்டு அப்படி படத்துக்கு வந்துட்டு ரிலாக்ஸ்டாக போகிற மாதிரி இருக்குது. வில்லேஜுக்கே போயிட்டு வந்த மாதிரி இருக்குது. காமெடி தீனா நல்லா ஒர்க் அவுட், தீனா காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க, ஹீரோயின் ஃப்ரெண்டும் கூட கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஓவராலாக ஓகே, டெஃபினெட்லி என்னோட ரேட்டிங் 7 அவுட் ஆஃப் 10. சங்கருக்கு 10 அவுட் ஆஃப் 10 பிகாஸ் சூப்பராக எடுத்திருக்காரு. ரொம்ப நல்லா காமெடி எல்லாமே நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. விலங்கோட எடுத்தது, காட்டில் எடுத்தது சூப்பராக இருந்தது. நைஸ், வெரி நைஸ். ஒரு சிம்பிள் ஸ்டோரி தான், கிராமத்து சப்ஜெக்ட். நம்ம கனெக்ட் ஆகுறது நல்லா இருந்துச்சு இந்த படத்தில். ஸோ காமெடியும் பார்த்தீங்கன்னா அந்த நேட்டிவ் ஸ்லாங்கோட இருந்தனால நம்மளால நல்லா என்ஜாய் பண்ண முடிஞ்சது. ஸ்க்ரீன் பிளே வாய்ஸும் நல்லாவே இருந்துச்சு, லொக்கேஷன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. மியூசிக்ஸ், ஆக்டிங் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க, யாரையும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஸ்பெசிஃபிக்காக பாரதி ராஜா, இவானா, ஜிவி பிரகாஷ், தீனாவோட கவுண்டர் தான் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. ஸோ ஓவராலாக நல்ல மூவி, நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு ஆஃப்டர் லாங் டைம் ஒரு நல்ல மூவி பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ். இந்த பட்ஜெட்டில் அவங்க கிராஃபிக்ஸ் பண்ணதும் ஓகே தான். ஸோ நம்ம பெரிய கிராஃபிக்ஸ்லாம் எதிர்பார்க்க முடியாது, பட் இந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க நீட்டாக தான் பண்ணியிருந்தாங்க. கிராஃபிக்ஸ் கூட புது ஆங்கிள் வச்சு நல்லாவே எடுத்திருந்தாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. கேரக்டர் செலெக்ஷனே சூப்பராக இருந்துச்சு. காஸ்ட் அண்ட் க்ரூ செம, எல்லாமே அந்த ஊரில் பார்த்த கேரக்டர் தான், யாருமே வந்து டிஃப்ரெண்டாக நடிக்கிறாங்கன்னு அந்த மாதிரி சொல்லலை. நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, ஒரு ஃபீல் குட் மூவி, கமர்ஷியல் மூவி, நீங்கள் வீக்கெண்டுக்கு நல்ல ஒரு டைம் பாஸ் ஆன மூவி தான். என்னோட ரேட்டிங் 8 அவுட் ஆஃப் 10. ஸ்டோரி லைன் நல்லா தான் இருந்தது, கொஞ்சம் யூனிக்கான ஸ்டோரி லைன் தான். 6 அவுட் ஆஃப் 10. நல்லா இருக்கு. ஆக்சுவலாக ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஃபீல் குட் ஃபிலிம் பார்த்த மாதிரி இருக்குது தமிழில். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இந்த ட்ரக்ஸு, இந்த போர் மாதிரி படங்கள்லாம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்கு. அதோட இல்லாமல் யதார்த்தம், அதுதான் வந்து நிறைய படம் ஃபுல்லாக அதுதான் இருக்குன்ற மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு ரிபல் படம் பார்த்தேன், எனக்கு அது ரொம்ப சுத்தமாக பிடிக்கல. மேபி இந்த மாதிரி படம் எடுத்து நடிக்கலாம், எனக்கு அது கொஞ்சம் சூட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஹீரோக்கு. ஸோ டெஃபினட்டாக இது வந்து ஒரு ஜிவி பிரகாஷுக்கு ஒரு ட்ரெண்ட் செட்டிங் படமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபியூச்சர். ஸோ ஆப்வியஸாக ஃபேமிலியெல்லாம் வந்து பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பேக் இன் இந்தியா, தமிழ்நாட்டில் கூட இந்த படம் நல்லா ஓடுன்னு நினைக்கிறேன். மற்றபடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப என்ன சொல்லுது, எல்லாம் காமெடி எலமெண்ட்ஸு எல்லாமே சேர்ந்து படம் நல்லா ஃபர்ஸ்ட் ஆஃப் கலகலன்னு போயிடுது. செகண்ட் ஹாஃபில் அங்கங்கே லேக் தெரிஞ்சாலுமே எனக்கு தெரிஞ்சு பிகாஸ் ஆஃப் இந்த
ஓவர்வெல்மிங் ஃபேக்டர்னு இருக்கனால எனக்கு தெரிஞ்சு படம் ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர் ஆட்டோமேட்டிக்காக வந்து கிளைமேக்ஸில் முடியும் போது எனக்கு தெரிஞ்சு தாராளமாக அந்த படம் வந்து பார்க்கலாம் எல்லாரும். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி பேசினா எனக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிடிச்சது, பிஜிஎம் நல்லா இருந்தது, பாட்டும் நல்லா கேட்குற மாதிரி இருந்தது, ப்ளசண்ட்டாக இருந்தது, அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ ப்ராபப்ளி இந்த ஸ்கேல் ஆஃப் 10 தாராளமாக 8க்கு கொடுப்பாங்க. லண்டன் டைம் பாஸ் வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது ஃபுல்லாக ஒரு வில்லேஜில் சத்தியமங்கலம் இல்லையா, நான் போனதில்லை, பட் ஐ குட் ஃபீல் தட் இட் இஸ் அந்த ஒரு கோயம்புத்தூரோட ஜானர் அப்படியே ஃபுல்லாக கொண்டு வந்திருக்காங்க. ஃபாரஸ்ட்டில் எடுத்திருக்காங்க, ஃபுல் க்ரீனரி. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, ரொம்ப பேட் வேர்ட்ஸ் இல்லை அண்ட் ரொம்ப அந்த கிளீஷே சீன்ஸ்லாம் கிடையாது, டீசெண்டாக இருக்குது படம். ஸோ அது வந்து இட் இஸ் குட். இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் இந்த மாதிரி ஒரு தீமை வச்சு பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் சீன்ஸ்லாம் வச்சாதான், டு பி வெரி ஃப்ராங்க், ஒரு லிப் லாக்ஸிங்லாம் இருந்தால் தான் படம் ஓடுன்றதை பிரேக் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் அ குட் ஒன். ஸ்டோரி இஸ் குட். ஒரு 2 தீஃப் வந்து தே ஆர் டிரான்ஸ்ஃபார்ம்ட் டு அ குட் வே ஆஃப் லிவிங் அப்படின்னு சொல்லிட்டு அது நல்லா இருக்கு. மியூசிக் இஸ் ஓகே. ஜிவி பிரகாஷ் அங்கே தான் நல்லா பண்ணியிருக்காருன்னு சொல்லுவேன். தினா ஹஸ் டன் வெல். அவரோட டைமிங் காமெடி எல்லாம் நான் நல்லா பார்ப்பேன் விஜய் டிவியில். அந்த டைமிங் காமெடி இல்லாமல் பாடி லாங்குவேஜ் நல்லா அதில் கொண்டு வந்திருக்காரு. ஐ திங்க் ஹி ஹஸ் காட் சம் டேலண்ட் அண்ட் அவர் நல்லா ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. ஐ திங்க் டேரக்டர் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்காரு அவரை. எஸ்பெஷலி இந்த டைகர் அனிமேஷன்லாம் வந்து மியூசிக் நல்லா இருந்திருக்கு, சுச்சுவேஷன் நல்லா இருந்திருக்கு, பட் அதோட அவுட்கம் ஃபுல்லாக வரலன்றது என்னோட ஒப்பீனியன். மற்றபடி ஓவரால் இட் இஸ் குட். ஐ என்ஜாய்டு அண்ட் அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்ன்றது வந்து நம்மளால் கணிக்க முடியல. தட் இஸ் ஆஸ் அ லேமேன் நான் அதை ஃபீல் பண்ணேன். அண்ட் ஓவரால் ஈவன் தி ஹீரோயின் ஹஸ் டன் வெல். ஒரு சீன் ஒன்று ஞாபகம் இருக்கணும்னா, சிம்பாலிக்காக வந்து பஸ் கியர் சேஞ்ச் பண்ணுவாங்க அண்ட் தென் அதோட ஃப்ளாஷ்பேக்கு கொண்டு போவாங்க. அது மைண்டில் அப்படியே நிற்குது. நல்லா யோசிச்சு பண்ணியிருக்காங்க அது. அனதர் பாயிண்ட் வந்து நிறைய ஐயோட எமோஷன்ஸ் காமிச்சிருக்காரு. பீயிங் அது ஐ திங்க் இந்த டேரக்டர் சினிமாட்டோகிராஃபர் இல்லைங்களா, ஸோ நல்லா அந்த ஐ எமோஷன், வெதர் இட் இஸ் எலிஃபெண்ட்டாக இருக்கட்டும், டைகர் அனிமேட்டடாக இருக்கட்டும், அந்த ஹியூமன் கேரக்டர்ஸ் நிறைய பேரோட ஐயோட எமோஷன்ஸை நிறைய கேப்சர் பண்ணுறாரு. ஐ திங்க் தட்ஸ் அ ப்ளஸ் பாயிண்ட். அதுவும் நல்லா மைண்டில் நிற்குது. ஓவரால் இட் இஸ் குட். காமெடி சென்ஸ்னு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இப்போல்லாம் ஆஃப்லைட் எல்லா படத்துலையும் அது ஒரு ட்ராக் மாதிரியே இருக்குது. ஸோ தீனாக்கு அடுத்தபடி வந்து நான் தியேட்டரில் நிறைய நானுமே ஐ இன்வால்வ்டு. அந்த பால் ஹெட் ஒரு கேரக்டர் ஒன்று பொண்ணு பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போவார். அவர் இஸ் நாட் ஆட் மேன் அவுட், பட் இஸ் அ வெரி ஸ்பெசிஃபிக் கேரக்டர் டு த மூவி. அவர் வரும்போதெல்லாம் வந்து மக்கள்லாம் சிரிக்கிறத பார்க்குறேன். ஈவன் ஐ எம் ஆல்சோ ஃபீலிங் தட் ஐ திங்க் அந்த கேரக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் அப்லிஃப்ட் பண்ணியிருக்கலாம். எஸ் டன் வெல். ஓவரால் வந்து உங்களோட இதில் ஸ்கோரில் கேட்டிங்கன்னா ஐ வுட் ஸ்கோர் எஸ் 10 out of 10. இந்த சினாரியோவில் இந்த மாதிரியான ஒரு ஜானர் படத்தை வந்து கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ ரிபலோட கம்பேர் பண்ணணும். ஜிவி பிரகாஷ் டு ஹியர் நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது. இந்த மாதிரி கதைகள் அவருக்கு பொருந்தும், பட் இன்னும் கொஞ்சம் நடிக்கலாம். ஆனால் எல்லாத்துலேயுமே எமோஷனே இல்லாமல் அவர் இருக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவ்வளோதான் என்னோட இது. 10 out of 10. இந்த படத்துக்கு லண்டன் டைம் பாஸோட ரேட்டிங் 8 out of 10.